பேபி ஹெல்த்தியாகவும் நல்லா வளர்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துலலாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, தூங்குறாங்க ஒரு ப்ரெக்னென்ட் மதர் நைட்லேயோ டே டைம்லேயோ தூங்குறாங்கன்னா குழந்தைங்களெல்லாம் அமைதியாக இருங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைய செதுக்கிட்டு இருப்பாராம் அம்மா தூங்குறப்போ. ஸோ அந்த தூக்கத்தில் இருக்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டா கடவுளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா, செதுக்கிறது தப்பாயிடுச்சுன்னா குழந்தையோட டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் இது சும்மா கலோக்கியலாக வந்த ஒரு கதை தான். ஆனால் இந்த காலத்துலேயும் அது அப்ளிகபிள். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ப்ராப்பராக தூங்கணும், அப்போ தான் குழந்தை நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக வளர்ச்சி அடையும். அதனால தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எத்தனையோ ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மென்டல் பீஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸோ பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட எல்லாத்தையும் தூக்கி குப்பையை வைத்து கட்டி வச்சுட்டு நீங்கள் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் மனசை அமைதியாக்கிக்கிற மாதிரி ப்ரீதிங், பிராணாயாமாஸ், அந்த எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் ஆகும். இந்த தேவையில்லாத அன்னெசரி தாட்ஸ் வராது. அதே மாதிரி ரொம்ப கூகுள் சர்ச் பண்ணுறது, சோஷியல் மீடியா சர்ச் பண்ணுறது, ரீல்ஸ் பார்க்குறது, அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஒரு 7:30 8க்கு அப்புறம் நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து ஷட் டவுன் ஆகணும். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours கழிச்சு பீஸ்ஃபுல்லாக தூக்கம் வரும்.